ஸ்ரீநிதி ஜோதிடம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் திருச்சேரை ராஜா வெங்கடேஷ். இன்று மாசி மாதம் 10ஆம் நாள் பிப்ரவரி 22 சனிக்கிழமை. இன்று தசமி திதி. மாலை 3 மணி முதல் 22 மணி வரை கேட்டை நட்சத்திரம் இருக்குங்க. ஓகேங்களா? அதாவது மதியம் 3 மணி வரைக்கும் வச்சுக்கோங்க கேட்டை நட்சத்திரம். அதன் பிறகு மூல நட்சத்திரம் ஸ்டார்ட் ஆகுது. நல்ல நேரம் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை. மதியம் 3 மணி முதல் 4:30 மணி வரை. இன்று சூலம் கிழக்கு. பரிகாரமா தயிர் சாப்பிட்டுட்டு போங்க. மேஷம், தொழில் பண்றவங்களுக்கு, வியாபாரம் பண்றவங்களுக்கு லாபங்கள் அதிகரிக்கும். ஓகேங்களா? தீவிர முயற்சிகள், அது தொழில் சார்ந்த விஷயங்கள், இல்லை ஒரு வேலை சார்ந்த விஷயங்கள், இல்லைன்னா உங்களுடைய பர்சனல் சில விஷயங்கள் இருக்கு இல்லைங்களா, அது சார்ந்த தீவிர முயற்சிகள் இன்று இறங்குவீர்கள். இன்று பெருமாள் வழிபாடு பண்ணுங்க, மிக மிக சிறப்பு. ரிஷபம், இடமாற்றம், பூர்வீகம் சார்ந்த ஒரு லாபம் இருக்கு. பதவி உயர்வுகளும் இன்று தேடிக்கொண்டு வரும். இன்று கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராசம் இருக்கிறதுனால கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் மிக மிக கவனத்துடன் எல்லா வேலையிலும் பாருங்க. இன்று மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்க, மிக மிக சிறப்பு. மிதுனம், முயற்சிகளில் வெற்றி, அரசால் ஆதாயம், சுப நிகழ்வுகள் எல்லாமே இருக்கின்றது. இன்று மிதனத்திற்கு சுப நிகழ்வுகள், குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா திருமணம் சம்பந்தமான விஷயங்கள், இப்படி சுப நிகழ்வுகள் எல்லாமே இருக்கு. அரசின் மூலமாக ஆதாயங்களும் இன்று உங்களை தேடிக்கொண்டு வரும். உங்களுடைய முயற்சிகளில் வெற்றி வாய்ப்புகள் தேடி வரும். இன்று முருகப்பெருமான் வழிபாடு பண்ணுங்க, மிக மிக சிறப்பு. கடகம், வாகன யோகம் உண்டு. உணவு கடைகள் மூலமாக லாபங்கள். ஹோட்டல்கள், எந்த கடை வச்சிருந்தாலும் சரிதாங்க. உணவு கடைகள்லாம் நம்ம ஹோட்டல்கள் மட்டும் கிடையாது. இதேமாரி ஸ்வீட் கடைலாம் வச்சிருக்கீங்க இல்லைங்களா, அதுவுமே ஃபுட்டு தான். ஓகேங்களா? அப்போ அதன் மூலமாக லாபங்கள் உங்களை தேடிக்கொண்டு வரும். வாகன யோகமும் இன்று உங்களுக்கு இருக்கிறது. ஒரு வாகனம் வாங்க நினைப்பீங்க, டக்குன்னு போய் வாங்கிட்டு வந்துடுவீங்க. இன்று குரு பகவான் வழிபாடு பண்ணுங்க, மிக மிக சிறப்பு. சிம்மம், வேலைகளில் திறமை வெளிப்படும். ஓகேங்களா? அதன் மூலமாக பாராட்டுக்களும் வெளிப்படும். தொழில் சார்ந்த எண்ணங்கள், சரிங்களா? தொழிலை இன்னும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணலாம், வேற மாதிரி மாற்றலாம், அதில் லாபத்தை அதிகப்படுத்துறதுக்கு என்ன பண்ணுறது, அப்படி தொழில் சார்ந்த ஒரு எண்ணங்கள் இருக்கு. இன்று ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுங்க, மிக மிக சிறப்பு. கன்னி, வேலை தேடும் முயற்சிகள், காரிய வெற்றிகள், எந்த விஷயமா இருந்தாலும் சரிதாங்க, அந்த காரியங்களில் வெற்றிகள் இருக்கு. வேலை தேடக்கூடிய சில முயற்சிகளும் இன்று இறங்குவீர்கள். ஒரு இடத்துல போய் இன்டர்வியூக்கு போகிறது, அட்டன் பண்ணுறது, இப்படி வேலை தேடக்கூடிய சில முயற்சிகள் இறங்குவீர்கள். இன்று துர்க்கை வழிபாடு பண்ணுங்க, மிக மிக சிறப்பு. துலாம், வருமானம் உயரும். வீடு வாகனம் சார்ந்த சில செலவுகள் இருக்கு. வாகனத்துக்கு அதாவது பைக்கோ காரோ இல்லை பின்னா உங்களை தொழில் சார்ந்த ஒரு வேன் வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு சில செலவுகள் எல்லாமே இருக்கு. அதே நேரத்தில் வீட்டில் சின்ன சின்ன விஷயங்கள் சரி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அது சார்ந்த சில செலவுகள் இருக்கு. இன்று வருமானம் உயரக்கூடிய வாய்ப்புகள் உங்களை தேடிக்கொண்டு வரும். முருகப்பெருமான் வழிபாடு பண்ணுங்க, மிக மிக சிறப்பு. விருச்சிகம், திடீர் பணவரவுங்க. எதிர்பாராத நல்ல நன்மைகள் எல்லாமே இருக்கு இன்று உண்டு விருச்சிக ராசிக்கு. அப்போ இந்த நாள் மிக மிக சிறப்பான நாளாக விருச்சிக ராசிக்கு அமைக்கின்றது. திடீர் பண உறவு உங்களை தேடிக்கொண்டு வரும். அது 1000 ரூபாய் இருந்தாலும் சரிதான், 10,000 ரூபாய் இருந்தாலும் சரிதான், 1 கோடி ரூபாய் இருந்தாலும் சரிதான், இப்படி திடீர் பண உறவு வரும். இன்று மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்க, மிக மிக சிறப்பு. தனுசு, வேலைகளில் தாமதம். இன்று இடமாற்றம் தொடர்பான யோசனை. வீட்டில் இருக்கோம், வேற ஒரு வீடை பார்த்து போயிடலாம்ப்பா, இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்து ஒரு நிம்மதியே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு இடமாற்றம் உண்டு. இடமாற்றத்துக்கான ஒரு யோசனை பண்ணுவீங்க. அதே நேரத்தில் வேலையில் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஊருக்கு வந்ததுலேருந்து ரொம்ப அலைச்சலாம் இதை மாதிரி இருக்குது, எனக்கு டிரான்ஸ்ஃபர் வேணும், டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு நம்ம ஊர் பக்கத்திலே போயிடலாமா அப்படின்னு அதுக்கான ஒரு யோசனை இறங்குவீங்க. இன்று எல்லா வேலைகளும் கொஞ்சம் தாமதங்கள் இருக்குங்க, ரொம்ப கவனமாக பார்த்துக்கோங்க. நரசிங்க பெருமாள் வழிபாடு பண்ணுங்க, மிக மிக சிறப்பு. மகரம், குழந்தைகள் மீது கவனம். பேச்சால் வருமானம் கூடும். உங்களுடைய சிறப்பான பேச்சுக்கள் மூலமாக பிசினஸ்ல வருமானம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களை தேடிக்கொண்டு வரும். குழந்தைகள் மீது கவனம் எடுத்துக்குவீங்க, அவங்களுக்கு தேவையான விஷயம் எல்லாமே செஞ்சு கொடுத்துருவீங்க. இன்று அம்மன் வழிபாடு பண்ணுங்க, மிக மிக சிறப்பு. கும்பம், தாயின் மீது கவனம். ஓகேங்களா? அம்மா மேல இன்னைக்கு ரொம்ப கேர் எடுத்துக்குவீங்க. வேலைகளில் சுறுசுறுப்பு. ஆனா வேலைகள் நீங்க எல்லா வேலைகளும் சரிதான், எந்த வேலை பார்த்தாலும் சரிதான், நீங்க அந்த வேலைகளை சுறுசுறுப்பா இருப்பீங்க. இன்று சிவபெருமான் வழிபாடு பண்ணுங்க. மீனம், குழந்தைகளால் பெருமை, புதிய முயற்சிகள். ஓகேங்களா? புதிய முயற்சிகள், தொழில் வியாபாரம் சார்ந்த புதிய முயற்சிகள். ஒரு விவசாயியா இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், லேண்ட்ல என்ன போடலாம், என்ன பயிர் போடலாம், அந்த கோடை காலத்துல உளுந்தோ இல்லை பயிரோ, இப்படி ஏதாவது ஒரு பயிர், இல்லை பருத்தியோ ஏதோ ஒரு பயிர் ஒன்று போடலாமா அப்படின்னு அது சார்ந்த ஒரு முயற்சியில் இறங்குவீங்க. இன்று மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்க, மிக மிக சிறப்பு. இதுவரைக்கும் 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன் பார்த்தோம். மீண்டும் நாளை சந்திப்போம். நான் உங்கள் ஜோதிடர் திருச்சேரை ராஜா வெங்கடேஷ். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.